அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் பீனா தர்சன். நான் ஸ்டடி சென்டர் கல்வி கேட்கின்றேன். இன்றைய காணொளியில் நாங்கள் தரம் 9 பாடத்தில் வரலாறு பாடத்தில் சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்ப்போம். முதலாவது, கோல்புரூக் சீர்திருத்தத்தின் முக்கியமான அம்சங்கள் 3. ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை, சட்டவாக்க சட்ட நிர்வாக சபை தோற்றுவிக்கப்பட்டமை, கட்டாய ராயகாரிய முறை நீக்கப்பட்டமை. ராஜகாரிய முறைகள் மேற்கொள்ளப்பட்ட பொதுச் சேவை, குளங்கள், கால்வாய்கள், பாதைகள் புனரமைக்கப்பட்டமை, கல்வி கற்ற இலங்கையர் என்ற தலைமையில் அமைக்கப்பட்ட சங்கங்கள், கரையோர உற்பத்தியாளர் சங்கம், சிலாபச் சங்கம், யாழ்ப்பாணச் சங்கம். பின்வரும் சீர்திருத்தங்களின் போது உத்தியோகசார்புள்ளோர் உத்தியோகசார்பற்றோர் எண்ணிக்கையை பற்றி பார்ப்போம். முதலாவது, கோல்புரூக் சீர்திருத்தம். அதில் உத்தியோகசார்புள்ளோர் 9, உத்தியோகசார்பற்றோர் 6. இரண்டாவது, குருமைக்கலம் சீர்திருத்தம். அதில் உத்தியோகசார்புள்ளோர் 11, உத்தியோகசார்பற்றோர் 10. அடுத்தது, மனிங் அரசியல் சீர்திருத்தம். அதில் உத்தியோகசார்புள்ளோர் 14, அதில் உத்தியோகசார்பற்றோர் 23. அடுத்த மனிங் டெவன்சியல் சீர்திருத்தம். அதில் உத்தியோகசார்புள்ளோர் 12, உத்தியோகசார்பற்றோர் 37. நன்றி.